நிறைய சப்போர்ட்டுக்கு நடுவுல ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸுங்க. ஆனா நீங்களாம் அதை இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்றதுனால அதை நான் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். அதுல ஒரு கமெண்ட், இதெல்லாம் நாங்க 25 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க செஞ்சிருக்கோம், நீங்க இது இப்பதான் செய்றீங்கன்றாங்க. ஆனா 25 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சவங்க யாருக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியலையே. இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ராகி களி பண்ணியிருக்காங்க. ராகி களிக்கு தொட்டுக்கிறதுக்கு பச்சைவரையும் கத்திரிக்காயும் சேர்த்து ஒரு குழம்பு. 2-3 நாளைக்கு முன்னாடி இதே காம்பினேஷன்ல ஒரு பொரியல் பண்ணியிருந்தேன். அப்பவே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். அதை சேர்த்து இன்னைக்கு குழம்பு வச்சாச்சு. இது காலையில களிக்கும் சரியா இருக்கும், மத்தியானம் ரைஸுக்கும் சரியா இருக்குங்க. அது போக காலையில குடிக்கிறதுக்கு கேரட் ஜூஸ் போட்டிருக்கேங்க. மத்தியானம் லஞ்சுக்கு அதே குழம்புதான், சாதம் வச்சாச்சு. பொரியல் பாத்தீங்கன்னா புடலங்காயும் கடலை பருப்பும் போட்டு ஒரு பொரியலுங்க. வெறும் புடலங்காய் மட்டும் பொரியல் பண்ண எனக்கே பிடிக்காது, அதனால இந்த மாதிரி பருப்பு போட்டுதான் நான் பண்ணுவேன். சாயங்காலம் பாத்தீங்கன்னா தேங்காய் பால் பண்ணேன். தேங்காய் பால் பாத்தீங்கன்னா கருப்பட்டி, சுக்கு, ஏலக்காய் எல்லாம் போட்டு பண்ணது. ரொம்ப ரொம்ப சத்துள்ளதுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் செய்யணும்னு நினைப்பேன், அப்படி அப்படியே மிஸ் ஆயிரும். இன்னைக்கு தவறாம பண்ணிட்டேங்க. நைட்டு பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துல இருக்க விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் ஆச்சுங்க ரீசெண்டா. நாங்க ஒரு 5 பேர் பூஜைக்கு கொடுத்திருந்தோங்க. அங்கேயே அன்னதானமும் இருந்தது, அதனால அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம்.